கர்த்தர் சொன்னபடி கேட்டா கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இது ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டீங்க? வசனம் கிடையாது, எதுவும் கிடையாது, கண்மூடித்தனமான ஆசீர்வாதம். என்ன கண்மூடித்தனமான ஆசீர்வாதம்? நீ கைய உயர்த்தி கருப்பு கலர்ல கார் கேளு, கர்த்தர் கொடுப்பாரு. என்ன அடிப்படையில? என்ன அடிப்படையில? நீங்க எந்த அடிப்படையில கேக்குறீங்க? அதான் இங்க முக்கியமே. ஆண்டவர் நிச்சயம் இந்த வருஷம் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். உடனே அதுக்கு ஒரு வசனம், தாவீதுக்கு வீட்டை கட்டின தேவன் உனக்கும் கட்டுவார். ஒண்ணு வசனத்தை ஒழுங்கா படிக்கணும், இல்லையா செய்தியாவது ஒழுங்கா தியானிக்கணும். இந்த வீடுன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது தாவீது வீடு இல்லாம இருந்தாரா? இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது தாவீது எதுல இருக்கிறாரு? அவரே சொல்றாரு, நான் மச்சு பாய்ந்த வீட்டில் இருக்கிறேன். கர்த்தரோ கூடாரத்தில் இருக்குது பெட்டி, நான் வீட்டில் இருக்கிறேங்கிறாரு. அப்ப வீடுன்னு ஆண்டவர் எதை சொல்றாரு? அதுக்கு தாவீது பின்னாடி சொல்றாரு, தூரத்தில் நடக்கிற காரியங்களை மனுஷர் முறைமையாய் எனக்கு தெரியப்படுத்தினீரே. தாவீதுக்கு வீடு இல்லைன்னு வீடு கொடுப்பேனாரா?